Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 1 example problems பார்க்க போறோம். வாங்க. Example 1.15. Let f be a function f tends to, that is natural to natural, n for natural, be defined by f of x equal to 3x plus 2. X belongs to natural number. Find the image of 1, 2, 3 and find the pre-image of 29, 53 and identify the type of function. Okay ma, simple problem da, vaanga one by one paakalam. First write the solution. Given data எழுதிக்கலாம். Given என்ன கொடுத்திருக்காங்க ma, function f of x equal to 3x plus 2 and that is function of natural to natural. Okay ma, இப்போ வந்து natural to natural கொடுத்திருக்காங்க. First நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா naturalனா நமக்கு தெரியும் 1ல ஸ்டார்ட் ஆகி infinity வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கும். Okay ma, ஃபஸ்ட்டு இப்போ இந்த அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கிவன் அஸ் நேச்சுரல், நான் எக்ஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு, இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ண என்னமா வரும், 3 ஆஃப் 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2 என்னமா வரும், 3 இன்ட்டு 1 3, 3 plus 2 na 5. Next f of 2 equal to, இந்த இடத்துல நம்ம 2 substitute பண்ண போகிறோம். அப்போ 3 of 2 plus 2 என்னமா வரும், 3 2s are 6, 6 plus 2 na 8. Next f of next number என்னமா 3, இந்த இடத்துல நம்ம 3 substitute பண்ண என்ன வரும் பாருங்க, 3 bracket 3 plus 2 என்னமா வரும், 3 3s are 9 plus 2 equal to 11. Next f of 4 equal to என்னமா வரும், 3 bracket 4 plus 2 equal to 3 4s are 12, 12 plus 2 na என்னமா 14 இல்லையா, 12 plus 2 na 14. ஓகேம்மா, இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ரேஞ்சும் நமக்கு போய்கிட்டே இருக்கும், ஏன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இதோட லென்த்தாக போகும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம், ஒரு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு ஆரோ டயக்ராம். ஓகே, இப்போ நமக்கு எது வரைக்கும் ரேஞ்ச் இருக்குமா, 14 வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம 14 வரைக்கும் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகேம்மா, கண்டிப்பாக டாட் டாட் போடணுமா, ஏன்னா அதுக்கு லிமிட் கிடையாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கும். இதை வந்து நமக்கு 14 வரைக்கும் போடலாம். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நமக்கு இது போய்கிட்டே இருக்கும். ஓகேம்மா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ஜாயின் பண்ணலாம். அதான் ஆரோ டயக்ராம் இல்லையா, ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1க்கு என்னமா வரும், 1க்கு வந்து 5, 1 இருக்கும்போது 5, 1 equal to 5 எங்கேமா இருக்குது 5. நெக்ஸ்ட்டு நம்பர் 2க்கு என்னமா சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2க்கு வந்து ஜாயின் பண்ணலாம் 8, இப்போ 2க்கு நம்பர் 8. நெக்ஸ்ட்டு 3க்கு நம்பர் 11, 3 எங்கேமா இருக்குது 3க்கு 11. நெக்ஸ்ட்டு 4க்கு வந்து நம்பர் 14, 4க்கு வந்து 14 போதும். ஏன்னா இதுக்கு மேலே போயாச்சுன்னா லென்த்து போயிட்டே இருக்கும், நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து என்னமா எக்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இதான் வந்து ரிலேஷன். ஓகே, ஜாயின் பண்ணுறது இல்லையா, அதான் ரிலேஷன். இப்போது அதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் வேணுமா, ஏன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க, இமேஜ் ப்ரீ இமேஜ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நமக்கு இமேஜாக என்னென்னு தெரியணும், ப்ரீ இமேஜாக என்னென்னு தெரியணும், இதில் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து இமேஜாக எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கலாமா, அதான் வந்து ப்ரீ இமேஜ். ஓகேவா, இதான் வந்து ப்ரீ இமேஜ். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு இது டொமைன், செகண்ட் உள்ளது கோ டொமைன். ஓகேம்மா, இது வந்து டொமைன், செகண்ட் உள்ளது வந்து கோ டொமைன். அடுத்து தேர்ட் என்னம்மா, இது டொமைன் ஆச்சுன்னா இது வந்து நம்ம ரேஞ்சுன்னு எடுக்கலாம். சரியா, ரேஞ்ச். அப்போது இந்த ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ப்ரீ இமேஜ், ஆரோ டயக்ராமில் செகண்ட் இருக்கிறது இமேஜ். ஃபஸ்ட்டு இருக்கிறது டொமைன்னா, செகண்ட் இருக்கிறது கோ டொமைன், இது டொமைன்னா இது வந்து ரேஞ்ச். ஓகேம்மா, இப்போ நமக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இதை எரேஸ் பண்ணிடலாம். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கம்மா, ஃபைண்ட் தி இமேஜஸ் ஆஃப் 1 2 3. ஓகேவா, ஃபஸ்ட் ஆப்ஷன் இமேஜஸ் ஆஃப், இமேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 1. ஓகே, 1ஓட இமேஜ் என்னம்மா, அதாவது 1ஓட இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1ஓட இமேஜ் என்னம்மா 5 எழுதலாமா. நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆஃப் 2, 2ஓட இமேஜ் என்னம்மா, 2ஓட இமேஜ் என்னது 9.
நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்கம்மா, இமேஜ் ஆஃப் 3 என்ன, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இமேஜ் ஆஃப் 3 இல்லையா, இமேஜ் ஆஃப் 3 என்ன வரும் 11. அவ்வளோதாம்மா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன். ஓகேம்மா, செகண்ட் ஆப்ஷன் ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29,53. ப்ரீ இமேஜ்னா என்னம்மா, இதுதான் சரியா, இதோட ப்ரீ இமேஜ் தான் கேட்டிருக்காங்க, அதாவது இதோட ப்ரீ இமேஜ். அப்போது நம்பர் என்னம்மா பாருங்கள் 29,53. நம்ம ஆரோ டயக்ராமில் 29 வரைக்கும் நம்ம எழுத முடியாது, லென்த்தியாக போயிட்டுருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக பார்த்து எழுதலாம். ஸோ லென்த்தியாக போகிறதுனால கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேம்மா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது, f of x equal to 3x plus 2. அதாவது f of xனா இந்த செகண்ட் ஆரோ, செகண்ட் டயக்ராம், எக்ஸ்னா ஃபஸ்ட் டயக்ராம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29,53. அதாவது f of x கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியாம்மா, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, ஃபஸ்ட்டு வந்து 29 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போது 29 f of x வேல்யூ 29 போட்டால் என்ன வரும் 29 ஈக்குவல் டு இந்த இடத்துல 3x + 2. ஓகேவா, அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும், எக்ஸ் நம்ம லெஃப்ட் சைடு இருக்கலாம். 3x ஈக்குவல் டு 2 - 29, ரைட் சைட் போகும்போது -29 மாறும். ஸோ -3x ஈக்குவல் டு 2 - 29 நம்ம வரும் 27, -27 மைனஸ் கேன்சல் ஆகி x ஈக்குவல் டு 27/3 9. ஓகேம்மா, அப்போ எக்ஸோட வேல்யூ 9, எக்ஸோட வேல்யூ 9 இருக்கும்போது அதோட f of x வேல்யூ தான் 29. புரியுமா, அப்போ 29ஓட ப்ரீ இமேஜ் தான் 9. ஓகேவா, ஆன்சர் லாஸ்ட் எழுதலாம். இப்போ ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 என்னம்மா வரும் ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாமா, இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க 53. அப்போ 53 ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 3x + 2, எக்ஸோட வேல்யூ லெஃப்ட் சைடு எடுக்கலாம், ஈக்குவல் டு 2 - 53 ரைட் சைடு போகும்போது -53 மாறும். ஸோ -3x ஈக்குவல் டு 2 - 53னா -51. இப்போ x ஈக்குவல் டு மைனஸ் கேன்சல் ஆகும் 51/3, 1 3s are 3, 3 7. ஓகேம்மா, இப்போ x ஈக்குவல் டு 17. அப்போ நெக்ஸ்ட் எழுதலாமா, ப்ரீ இமேஜ் ஆஃப் 53 ஈக்குவல் டு 17. ஓகேம்மா, நம்ம இப்போ செகண்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்டும் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் பார்ப்போம் தேர்ட் ஆப்ஷன். ஓகேம்மா, இப்போ நம்ம பார்க்கலாம் இது என்ன டைப்பான இமேஜ், என்ன டைப்பான ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இது வந்து ப்ரீ இமேஜ் இல்லையாம்மா, ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. இப்போ எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் டொமைன். ஓகேம்மா, domain have different element in codomain. கரெக்டாமா, அதாவது என்னன்னா டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் டொமைன்னா இதுதான் டொமைன். ஓகேவா, இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அங்கே வந்து ஒரு கோடொமைன் இருக்குது. ஸோ அதனால் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், தட் ஃபார் இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேம்மா, 1-to-1 ஃபங்க்ஷன். ஒவ்வொரு இமேஜ் இப்போ 1க்கு ஒரு 5 இருக்குது, இப்போ 3, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் அங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இன்டூவா ஆன்-to-1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஞ்ச் பார்க்கலாமா, ரேஞ்சுனா என்னம்மா, ரேஞ்சில் நான் சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனில், அதாவது ஃபங்க்ஷனாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் செகண்டாக இருக்கிறது டாக்டர், DOCTOR. ஓகேவா, டாக்டரில் செகண்டாக இருக்கிறது தான் ரேஞ்ச். ஓகேவா, அப்போ இந்த ஃபங்க்ஷனில் கரெக்டாக ஜாயின் பண்ணக்கூடிய லைன் மட்டும் தான் பார்க்கணும். பாருங்கம்மா, கனெக்ட் ஆகிருக்கா என்ன வரும் பாருங்கள், 5, 9, 11. ஓகேம்மா, 11, 14. கரெக்டாக. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கோடொமைன் என்னம்மா, கோடொமைன்னா செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஜாயிண்ட் ஆனாலும் ஜாயிண்ட் ஆகலைனாலும் எல்லாத்தையும் எழுதக்கூடியது தான் கோடொமைன். அப்போ என்ன வரும், 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா அப். ஏன்னா நேச்சுரல் நம்பர் இல்லையா, ஸோ நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். கரெக்டாமா, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை. therefore it is into ஃபங்க்ஷன். ஓகேம்மா,
ஏன்னா போத் ஆர் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், ஷார்ட்டாக முடிச்சிட்டோம்.